Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி எல்லாருக்குமே செய்ய தெரியுங்க. ஆனா நான் சொல்ற இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸை சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்தப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. இப்போ வாங்க தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு நான் சொல்கிற அளவு சேர்த்து செஞ்சு பாருங்கள். சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னிக்கு நான் அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மற்ற பொருளெல்லாம் தேங்காவை துருவிட்ட பிறகு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு மற்ற பொருள்லாம் அப்புறம் அரைச்சோன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும், இல்லைன்னா தேங்காய் அரைப்படாது. அதனால தான் இப்போ இதில் 2 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பூண்டு பல் எடுத்துருக்கேன், அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஜார்லேருந்து சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கூடவே 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் 2 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன், அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். எல்லாம் பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக சொன்ன இந்த 3 பொருளோட தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.